தோப்பிற்குள் சில தனி மரங்கள். இதன் ஆசிரியர் லிங்கம். ஸ்ரீரங்கம் பாட்டியின் உலகம் எவ்வளவுக்குள் சுருங்கி போய்விட்டது. முற்றத்தில் வெயில் சுல் என்று அடிப்பது தெரிந்த பிறகு இப்பொழுது தனக்கு ஊன்றி நடப்பதற்கு உபயோகமற்று போன ஒரு கோணலான ஒரு மஞ்சத்தி குச்சியை தூக்கி முன்னால் போட்டுக்கொண்டு சுலபத்தில் மடக்க முடியாத கால்களை நீட்டிய வாக்கில் கீழே உட்கார்ந்த நிலையிலேயே 2 கைகளையும் ஊன்றி எம்பி நகர்ந்து வீட்டுக்கு முன்னால் கிழக்கு ஓரமாக நிற்கும் புங்க மரத்து நிழல் வரைக்கும் மட்டும்தான் அவளால் வெளிவர முடிகிறது. அதுவும் கூட இரவும் பகலும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற மரண அவஸ்தையிலிருந்து விடுபட்டு மூச்சு விட வருகிற மாதிரியான நடமாட்டம்தான். உடல் முடங்கியதும் கூடவே மரணமும் முடங்கி போய் விடுமானால் மனுஷ வாழ்க்கை எவ்வளவு அவலமானதாய் இருக்கும். பாட்டி படுத்திருந்தாலும் அவளுடைய துருதுருத்த மனம் தன் பழைய நினைவுகளோடு எங்கெல்லாமோ சுற்றி அலைந்துவிட்டு வந்துவிடும். ஊருக்கு கிழக்கே 4 மைல் தூரத்தில் உள்ள செங்கப்படை ஊர் கூட தெளிவாய் தெரியும் அளவுக்கு மரமட்டைகள் அதிகமின்றி விஸ்தாரமாய் பறந்து கிடக்கும் பருத்தி காடு. ஊருக்கு வடக்கே பருத்தி எடுப்பு இல்லாத காலங்களில் கலைமுளை வெட்டுவதற்கென்று பதிவு வேலைக்கு போகிற பிரசிடென்ட் கண்ணப்பரின் பம்பு ஷெட்டு தோட்டம். வெள்ளிக்கிழமை தவறாம சாயங்காலத்தில் சூடம் பொருத்தி வைத்து சாமி கும்பிட போகிற கவுண்டம்பட்டி காட்டு மாரியம்மன் கோயில். ஊருக்கு தெற்கே சுள்ளி பொறுக்க போகிற ரோட்டோரத்து புளிய மரங்கள். அங்கே நின்று மேற்கு திரும்பி பார்த்தால் தெரியும் வயக்காடு. வயக்காட்டு மேற்கு மெற்றியில் சீமை கருவேலம் செழித்து மூடிய பசுமையான கண்மாய்க்கரை. தண்ணீர் நிறைந்த நாட்களில் துணி துவைத்து குளிக்கப் போகிற செட்டி ஊராணி. மதியத்திற்கு பின் கொஞ்சம் வெயில் சாய ஆரம்பித்ததுமே பாட்டிக்கு கூதலடிக்க ஆரம்பித்துவிடும். மறுபடியும் பெரிய பாரமேற்றிய வண்டியை இழுத்து போகிற மாதிரி உடலை நகர்த்தி கொண்டு போய் பழைய புடவை ஒன்றை எடுத்து இறுக்கி போர்த்து கொண்டு படுத்து விடுவாள். அது வரையிலையும் அவளுக்கு இந்த இடம்தான் சரணாலயம். முன்னால் நீட்டி வைத்த காலை நிமிஷத்துக்கு ஒரு புறம் தடவி விட்டு கொண்டு தன் பார்வைக்கு எட்டிய தூரம் வரையில் இந்த உலகம் இயங்குவதை சீக்கு கோழி மாதிரி இமைகளை மூடி திறந்து ஒருவித அந்நிய பார்வை பார்த்து கொண்டு இருப்பாள். அவள் கண்களுக்கு எதிரே நிகழும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் அவள் வாழ்க்கையில் முன்பு நிகழ்ந்த ஏதோ ஒன்றின் சாயலாய் அல்லது ஏதோ ஒரு சம்பவத்தை அப்பட்டமாய் அவளுக்கு நினைவுபடுத்துவதாய் தினம் நிகழ்கின்றன. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி அனுபவமாகி ஒரே மாதிரி பதிகிற பொதுவான சம்பவங்கள் எத்தனை. 2 வருஷங்களாக தொடர்ந்து மழையற்று போன வாசி ஊரில் உள்ள வீடுகள் எல்லாம் வறண்டு வறுமைப்பட்டு ஊமை சோகங்களாய் ஒளியிழந்து நிற்கின்றன. தார் ரோட்டில் தண்ணீர் கொதிக்கிற மாதிரி அனல் ஆவியாய் பறக்கிறது. ரோட்டில் போகிற கிடையாடுகள் வெயில் தாங்க முடியாமல் ஒன்றின் சுவற்றுக்குள் மற்றொன்று தலையை திணித்து கொண்டும் புர் என்று மூக்கை சிந்திக்கொண்டும் நடக்கின்றன. தண்ணீர் குடிப்பதற்காக அவை இன்னும் எங்கெங்கோ எவ்வளவு தூரம் அலைய நேரிடுமோ என்று பாட்டியின் மனம் பரிதாபப்படுகிறது. புங்க மரத்தடியில் குத்து உரலை சுற்றி சிந்தி கிடக்கும் தானியங்களை யார் வீட்டு கோழியோ 7-8 குஞ்சுகளோடு வந்து கிண்டி பொறுக்கி கொண்டிருக்கிறது.
தன் கால்களை நெருங்கி வந்த குஞ்சுகளை காலை கொத்திவிடுமோ என்ற பயத்தில் பக்கத்தில் கிடந்த ஊன்று குச்சியை எடுத்து தரையில் தட்டென்று தட்டி ஹை ஹை என்று குரல் கொடுத்து விரட்டுகிறாள். அந்த குஞ்சுகள் குய் குய் என்று கத்திக்கொண்டு ஓட்டமும் பரப்புமாய் தாயை நோக்கி ஓடுகின்றன. தாய்க்கோழி கொக்கரித்து கொண்டே கொண்டையை சாய்த்து மரக்கிளைகளை பார்த்து கொள்கிறது. முழங்காலிலிருந்து பாதங்கள் வரையிலையும் பாட்டி தடவி விட்டு கொள்கிறாள். எலும்புகள் கால்களுக்குள் வறுமையும் வயதும் செதில் செதிலாய் சிலுப்பிக் கொண்டு நிற்பது தடவும் போது இதமளிக்கிறது. எலும்புக்கூட்டுக்கு மிக இறுக்கமான உரை போட்ட மாதிரி உடம்பில் வரி வரியாய் துருத்தி கொண்டு நிற்கும் விலா எலும்பு கோர்வை தெரிகிறது. ஆனால் முகம் மட்டும் பலபலவென்று வீங்கியிருக்கிறது. கண் இமைகள் கனத்து தொங்குகின்றன. மொட்டை போட்ட தலையில் ஒரு விரற்கடை அளவு வெள்ளை ரோமங்கள் துளிர்கின்றன. சனித்து கொண்டிருக்கிற உடலில் மரணத்திற்கு முந்தைய நிமிஷம் வளர்ந்து தீர்க்கிற மனித அங்கம். ஊரணி நடுவே இருக்கும் நல்ல தண்ணீர் கிணறு வெறிச்சோடி கிடக்கிறது. இப்போதெல்லாம் மறந்தும் கூட யாரும் அங்கே குடத்தை தூக்கி கொண்டு வருவதில்லை. ஊருக்கு வெளியே நாலாபுறமும் சிதறி போய் தோட்டத்து கிணறுகளுக்கு மைல் கணக்காய் நடந்து போய் தண்ணீர் சுமந்து வருவதற்கு ஆண்களும் பெண்களும் பழகி போய்விட்டது. ஆமாம், இப்பொழுது ஆண்களும் குடத்தை தூக்கி கொண்டு தண்ணீருக்கு போவது ஊரில் சாதாரணமான விஷயமாகிவிட்டது. மறுபடியும் கால்களை நெருங்கி வந்த குஞ்சுகளை அந்த குச்சியை தரையில் தட்டி விரட்டுகிறாள். பக்கத்து வீட்டு பெண் சீதா பாட்டிக்கு அருகே வந்து உட்கார்கிறாள். அவள் வாய் உலை அரிசியையோ அல்லது தேங்காய் சில்லையோ கமுக்கமாக அரைத்து கொண்டிருக்கிறது. பாட்டியின் இடுப்பு சேலை பின்பக்கமாக கழன்று தரையோடு கிடப்பதை பார்த்துவிட்டு சேலையை சரி செய்து தொங்கலை இழுத்து வயிற்று பக்கமாய் சொருகி விடுகிறாள் சீதா. ஊருக்கு நாளைக்கா சீதா போற? பாட்டி கவலை தோய்ந்த முகத்தோடு சீதாவை கேட்கிறாள். ஆமாம், நாளைக்கு தான், சீதா சட்டென்று பதில் சொல்கிறாள். அவள் பதிலில் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது என்கிற மாதிரி தான் சலிப்பு துணிக்கிறது. என்ன செய்வது? நான் இப்பொழுது போகவில்லை என்று சீதா சொல்லிவிட மாட்டாளா என்கிற ஆதங்கத்தோடு பாட்டி இன்றைக்கு மட்டுமே 10 தரத்துக்கு மேலே கேட்டு பார்த்து விட்டா. சீதாவின் பதிலில் ஒரு மாற்றமும் இல்லை. இந்த அந்திம காலத்தில் ஆண்டவனாய் பார்த்து அனுப்பி வைத்த ஆதரவு மாதிரி இங்கே வந்து தனக்கு நல்லது கெட்டது பார்த்து கொண்டிருக்கிற சீதாவும் நாளைக்கு போய்விட்டா தன் நிலைமை என்னவாகும் என்கிற கவலை பாட்டிக்கு. அதற்கு சீதா என்ன செய்ய முடியும்? அவளோ புருஷனோடு சண்டை போட்டுவிட்டு இங்கு வந்தவள். சீதாவின் தாயும் தகப்பனும் 4-5 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு வால்பாறை தேயிலை தோட்டத்திற்கு பஞ்சம் பிழைக்க போகும்போது வீட்டை பூட்டி சீதாவிடம் போய் சாவியை கொடுத்து விட்டு போனார்கள். சீதா கணவனோடு மனஸ்தாபம் பட்டு கொண்டு பெற்றோர்கள் இல்லாவிட்டாலும் பிறந்த வீடு இருக்கிறது என்று இங்கே வந்து தங்கி கொண்டாள். அவள் வந்து 7 மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இத்தனை நாளைக்கு பிறகு அவள் கணவன் வலிய வந்து போன வாரம் சீதாவை அழைத்து விட்டு போனான். அடகு வைத்திருக்கிற தோட்ட திருப்பி கொண்டு வந்து புதன்கிழமை தருவதாக சீதாவிடம் சொல்லி அனுப்பிவிட்டாள். இனி தாமதிக்க முடியுமா? சீதாவுக்கு ஸ்ரீரங்கப்பாட்டி அப்படி ஒன்றும் நெருங்கின உறவுக்காரியும் இல்லை. 2 தலைமுறைக்கு முன்னால் உள்ள வழியில் வந்த சொந்தம்தான். இப்படி வெளிநடமாட்டமே இல்லாமல் வீட்டுக்கும் முற்றத்துக்கும் இருக்கும்போது இருந்த ஒரே ஒரு ஆதரவும் நாளை அருந்துவிட போவதை நினைத்ததும் பாட்டிக்கு மனம் பதைத்து கணக்கிறது. இப்பொழுது இப்படி உட்கார்ந்த நிலையிலேயே
உயிர் போய்விடாதா என்கிற ஏக்கம் ஒரு பெரும் மூச்சாய் வெளிப்படுகிறது. ஸ்ரீரங்கப்பாட்டியின் வாழ்க்கையில் அவள் ஆசைப்பட்டு ஏங்கியது என்னதான் அவளுக்கு கிட்டியிருக்கிறது? இப்பொழுது திண்டுக்கல்லுக்கு போய் பருத்தி மண்டி வைத்து வீடும் காருமா இருக்கிற பொன்னையா நாயுடுவை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் பிரயாய்த்து பெண்ணா இருக்கும்போது உள்ளூர ஆசைப்பட்டாள். அப்போதெல்லாம் பொன்னையா நாயுடு உள்ளூர் ஜவுளி கடையில் சாதாரணமாக கணக்கெழுதி கொண்டிருந்தவர் தான். பொன்னையா நாயுடுவுக்கும் ஸ்ரீரங்கப்பாட்டியின் மீது பிரியம் இருந்தது. ஆனால் அவர்கள் கல்யாணமோ அவர்களே எதிர்பார்க்காத யாரோ யாருடனோ ஆயிற்று. பாட்டிக்கு பிள்ளை என்று பிறந்தது ஒரே ஒரு பையன்தான். அதுவும் கல்யாணமாகி 5 வருஷங்களுக்கு பிறகு மகனை எவ்வளவு ஆசையோடும் பாசத்தோடும் வளர்த்து வந்தாள். 12 வயது வரை வளர்ந்த பையன் 3 நாள் காய்ச்சலில் பாட்டியை ஏமாற்றிவிட்டு போய்விட்டான். அதற்கு பிறகு அவள் ஒரு பிள்ளைக்கு தவமான தவம் இருந்து பார்த்தாள். அந்த பாக்கியமும் கிடைக்கவே இல்லை. கொல்லி வைக்க கூட பிள்ளை இல்லை என்று ஆன பின்பு கணவன் இருக்கும்போதே பூவோடும் பொட்டோடும் போய்விட வேண்டும் என்று அவள் ஆசைப்பட்டது கூட அவளுக்கு கொடுத்து வைக்கவில்லை. சீதா எழுந்து வீட்டிற்குள் போய் அடுப்பிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு வந்திருந்த கடுங்காப்பியில் ஒரு டம்ளர் ஊற்றி கொண்டு வந்து பாட்டிக்கு முன்னால் வைத்துவிட்டு பலசரக்கு கடையில் ஏதோ வாங்குவதற்காக போகிறாள். காப்பியிலிருந்து இன்னும் ஆவி பறப்பது தெரிகிறது. இந்த காப்பியை குடிக்கும் போதே எனக்கு உயிர் போயிருச்சுன்னா மட்டும் பாட்டிக்கு பெரும் மூச்சாய் பறிக்கிறது. காப்பி ஆறட்டும் என்று நினைத்து கொண்டு ஒரு முறை கண்களை மூடி திறந்து தார் ரோட்டை பார்க்கிறாள். விறகு உடைக்கிற இருளாண்டி மூப்பன் தனது வலது பக்கத்து நொண்டிக்காலை இடறி இடறி நடந்து தோளில் கோடாலியையும் சம்மட்டியையும் தூக்கி போட்டு கொண்டு கையில் ஆப்பு சகிதமாய் வேகமாய் வந்து கொண்டிருக்கிறான். நிற்பதற்கு ஒரு வாக்குக்கும் வராத அந்த நொண்டிக்காலை ஒரு அத்துக்கு தரையோடு ஊன்றி அவன் விறகு உடைப்பதே ஒரு மரண அவஸ்தைதான். அதை பார்த்து கொண்டிருப்பது அதைவிட பெரிய அவஸ்தை. இருளாண்டியும் ஸ்ரீரங்கப்பாட்டியைப் போலவே அக்குத்தொக்கு ஏதும் இல்லாதவன்தான். பிறவிலேயே ஊனம், கல்யாணம் காட்சி ஒன்றும் கிடையாது. பகலில் 2 ரூபாய்க்கு யாருக்காவது விறகு உடைத்து விட்டு ராத்திரியில் அதற்கு அரிசி வாங்கி தன் கையாலேயே காய்த்து குடித்து கொண்டு நாட்களை தள்ளி வருகிறான். உடம்பில் தெம்பு இருக்கிற வர இது நடக்கும். இப்படி விழுந்து விட்டா? இருளாண்டி வந்து கொண்டிருக்கும் போதே டீக்கடை காளிமுத்து ஒரு சைக்கிளில் வேகமாய் வந்து அவனை வழிமறித்தான். கடபாக்கி 2 ரூபாய் என்னப்பாச்சு என்று கேட்டுக்கொண்டு காளிமுத்து சைக்கிளை விட்டு இறங்கி இடுப்பில் 2 கைகளையும் ஊன்றிக்கொண்டு இருளாண்டிக்கு நேர்முகமாக நெருங்கி வந்து நின்று கொள்கிறான். சாயங்காலத்துக்கு தந்துடுறேன். காளிமுத்து வந்து நிற்கிற தோரணையை பார்த்ததுமே இருளாண்டிக்கு லேசாய் உடல் நடுங்கிறது. இத்தோட 100 சாயங்காலம் போயிருச்சு. எனக்கு இப்பவே ரூபா வேணும். ரூபாயை கீழே வச்சிட்டு நீ விறகு உடைக்க போ. இப்போ என்கிட்ட இல்லையே காளிமுத்து. இருளாண்டி தன் மடியை அவிழ்த்து கட்டை பீடியையும் தீப்பெட்டியையும் கையில் எடுத்துக்கொண்டு உதறி காட்டுகிறான். ரூபா இல்லைன்னா கோடாலி சமட்டியை கொடு. ரூபா தந்துட்டு திருப்பி வாங்கிக்க. நேர்மையாக கேட்டால் நீ தரமாட்ட. காளிமுத்து கை நீட்டி சம்மட்டியை பற்ற வருவதை அறிந்து இருளாண்டி சிறிது பின்னடித்து நின்று கொள்கிறான். இன்னைக்கு எப்படியும் தந்துடுறேன். உனக்கு ரூபாயை இன்னைக்கு தந்துடுறேன்ப்பா. ஆமாம், நீ இன்னைக்கு கிழிச்ச.
இத்தனை நாளாக கிழிச்ச மாதிரி தான் இன்னைக்கும் கிழிப்ப. நீ சமட்டியை கொடு. இல்லைப்பா காளிமுத்து, இன்னைக்கு ரூபா வருது. கருப்பையா வாத்தியார் வீட்டில் விறகு உடைக்க போகிறேன். அவர்கிட்ட வாங்கி இந்த மாதிரி அவங்க தரணும் இவங்க தரணும்னு எத்தனை நாள் ஏமாத்திருக்கிற. டீ குடிச்சல்ல, வேற என்னத்தை குடிச்ச? டீ டீ தான் குடித்தேன். வடையா தின்ன? வேற என்னத்தை தின்ன? வடை தான் தின்ன. பிறகென்ன? மரியாதையாக ரூபாயை கீழே வையு, இல்லைன்னா சம்மட்டியை கொடு. சாயங்காலம் வந்து ரூபாயை தந்துட்டு சம்மட்டியை வாங்கிக்க. காளிமுத்து சம்மட்டியை பிடித்து வெடுக்கென்று இழுக்கவும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் கீழே விழப்போன இருளாண்டி சம்மட்டியை கைவிட்டு விட்டு தன் உடலை சாய விடாமல் சமாளித்து கொள்ள வேண்டியதாகிறது. காளிமுத்து சம்மட்டியை தூக்கி தோள் மீது வைத்து கொண்டு சைக்கிளில் ஏறி ஒற்றை கையால் சவாரி போகிறான். இருளாண்டி தார் ரோடு காலை பொசுக்குவதை கூட உணராதவனாய் காளிமுத்து போவதையே சிறிது நேரம் பார்த்து கொண்டு நின்றுவிட்டு பிறகு வந்த திசையிலேயே திரும்பி போகிறான். இந்த இருளாண்டி மூப்பனெல்லாம் இன்னும் உயிரோடு இருந்து எந்த கோட்டையை முடிக்க போகிறான்? ஆண்டவன் இவன் ஓலையெல்லாம் ஏன் தான் அடியில் போட்டு வச்சிருக்கிறானோ? ஸ்ரீரங்கம் பாட்டி ஆண்டவனை சபித்து கொண்டே காஃபியை எடுத்து குடிக்கப் போகிறாள். காஃபி நன்றாக ஆறி குளிர்ந்திருக்கிறது. உள்ளே ஒரு ஈ வேற விழுந்து செத்து கிடப்பதை பார்த்துவிட்டு தம்ளாரை கீழே வைத்து ஒரு விரலால் செத்து கிடந்த ஈயை எடுத்து வெளியே உதறிவிட்டு காஃபியை குடிக்கிறாள். கடைக்கு போன சீதா திரும்பி வந்து தம்ளாரை எடுத்துக்கொண்டு போகிறாள். பால் பண்ணைக்கு கறவை மாடுகள் போக ஆரம்பித்து விட்டன. கவுண்டர் வீட்டு பூச்சம்மா மீத பாலை வாங்கி ஒரு தம்ளாரும் பால் சீட்டியும் எடுத்துக்கொண்டு 2 எருமை மாடுகளையும் கம்பை கொண்டு காலில் சட் சட் என்று அடித்து ஓட்டி கொண்டு வருகிறாள். அடி வாங்கி கொண்டும் அவை வேகமாக நடக்காத போது வாளை முறுக்கி கையை கொண்டு மாட்டை முன்பக்கமாக தள்ளிவிட்டு கொள்கிறார். ஒரு மாடு அதையும் லட்சம் செய்யாமல் நின்று முக்கி முதுகை கூணி கொண்டு படபடவென்று சாணி போடுகிறது. சாணி ஒரு கூடைக்கு இருக்கும். பூச்சம்மா சாணி கூட்டத்தின் உச்சியில் ஒரு கை மண்ணை அள்ளி போட்டுவிட்டு மாடுகளை மீண்டும் அடித்து ஓட்டிக்கொண்டு போகிறாள். ஊரணியின் கிழக்கு கோடியில் உள்ள தெருக்கிணற்றில் குறவன் மகள் தண்ணீர் எடுக்க வருகிறாள். மண்பானையையும் கடக்காலையும் கிணற்றோரம் வைத்துவிட்டு நிமிர்ந்தவளின் பார்வை நாற்புறமும் சுழல்கிறது. அவள் பார்வையின் பரபரப்பிலேயே ஒரு கள்ளத்தனம் தெரிகிறது. ஸ்ரீரங்கம் பாட்டியை கண்டதும் அவளையே சில வினாடிகள் அலுங்காமல் பார்த்துவிட்டு, இவ சாக போகிற கிழவிதானே என்கிற மாதிரியான அலட்சியத்தோடு அவள் பார்வையை அங்கிருந்து வேப்பமரத்து மேடை பக்கம் திருப்புகிறாள். சுற்றும் முற்றும் பார்த்து முடித்ததும் சட்டென்று கிணற்று பக்கத்தில் குறுக்கும் நெடுக்குமாக உள்ள வைக்கோற் படப்பு சந்துக்குள் புகுந்து கொள்கிறாள். அவள் அங்கே போன சிறிது நேரத்துக்கெல்லாம் படப்புகளின் மறுபுறம் ரைஸ் மில் பக்கம் இருந்து மலையா செட்டியார் மகன் நாகராஜனும் அதற்குள் நுழைகிறான். அவர்கள் வெகுநேரம் வரைக்கும் வெளியே வரவில்லை. தட்டி வளர்க்கறதுக்கு தாய் தகப்பன் இல்லாம போன வாசி பய பொண்ணு இப்படி தரிகட்டு போய் அலையுது தூ என்று இவளெல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கணும்? நாண்டுக்கிட்டு நின்று சாகலாம். ஸ்ரீரங்கப்பாட்டி காரி துப்புகிறாள். தாரோட்டின் ஓரமா தலையில் சாணி கூடையோடு வந்து கொண்டிருந்த ஒரு சிறுமி எதிர்புறத்தில் பெரிய சாணி கூட்டம் கிடப்பதை பார்த்துவிட்டு ஆவல் பொங்க அவசரமா குறுக்கே ஓடி வருகிறாள். வடக்கே இருந்து வேகமா வந்து கொண்டிருக்கிற லாரி அவள் கவனத்தில் படவே இல்லை. அந்த சிறுமியின் அலறலும் நீளமாய் கீறிச்சிட்டு நிற்கிற லாரியின் ஓசையும் ஒரு சேர கலந்து ஒலிக்கின்றன. ஸ்ரீரங்கப்பாட்டி தன்னை மறந்து அட பாவி மகளே என்று உரக்க கூவினாள். தூரத்தில் ரோட்டோரத்து பெட்டிக்கடைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தவர்கள் 10-15 பேர் திமு திமு என்று பதறி அடித்து ஓடி வருகிறார்கள்.
அதற்குள் லாரிக்குள் இருந்தவர்கள் வேகமாக இறங்கி மறுபக்கம் நோக்கி தலை தெறிக்க ஓடுகிறார்கள். சிறிது நேரத்துக்கெல்லாம் லாரிக்கு முன்னால் ஊர்ஜனமே வந்து கூடிவிடுகிறது. அது யாழ்ப்பாணம் பெருமாள் மகள் என்று தெரிந்ததும் பாட்டிக்கு மிகவும் ஆற்றாமையாக இருக்கிறது. 5 பிள்ளைகளோடு 3 வருஷங்களுக்கு முன்னால் தான் அந்த குடும்பம் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்தது. வந்த 6 மாதத்திற்குள்ளேயே கொண்டு வந்திருந்த பணத்தையெல்லாம் செலவு செய்துவிட்டு அதற்கு பிறகு தட்டுமுட்டு ஜாமான்கள், துணிமணிகள் என்று ஒவ்வொன்றாய் விற்று சாப்பிட ஆரம்பித்தார்கள். வேலை வெட்டி இல்லாத நேரத்தில் அப்படி எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? வந்து 1 வருஷம் முடியும் முன்னையே தாய்க்காரி செத்து போனான். தகப்பன் ஒரு தருதலை. 5 பெண் பிள்ளைகளையும் 5 இடத்தில் கொண்டு போய் தள்ளிவிட்டு அவன் போன இடம் தெரியவில்லை. ஒரு பெண் மதுரையில் ஒரு தூரத்து உறவுக்காரர்கள் வீட்டில் நிற்பதாக சொன்னார்கள். மற்றொரு பெண்ணை அநாத ஆசிரமத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டதாக பேசிக்கொண்டார்கள். மற்ற 2 பெண்கள் எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. இந்த பெண்ணு உள்ளூர்லேயே ஒரு சம்சாரி வீட்டில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு நின்றது. வேலை இல்லாத நேரங்களில் ஒரு நிமிஷம் அவளை ஓய்வா இருக்க விடாமல் அந்த வீட்டுக்காரி இவளை சாணி பொறுக்க விரட்டுவாள். பாவம், அவளுக்கு இப்படி ஒரு விதி முடியணும்னு ஆண்டவன் எழுதியிருக்கான். முடிஞ்சு போச்சு. எப்படிப்பட்ட சாவு! இப்படி ஒரு சாவு நமக்கு வரமாட்டுங்குதே. பாட்டி தனக்குள் குழம்பிக் கொள்கிறாள். பொழுது இறங்கிவிட்டது. ஸ்ரீரங்கம் பாட்டிக்கு லேசாய் கூதலடிக்க ஆரம்பித்து விட்டது. வீட்டுக்குள் புறப்பட்டு விட்டாள். இனி மறுநாள் விடிந்து வெயில் சூடேறுகிற வரையிலையும் அவள் உலகம் 4 சுவர்களுக்குள் அடைப்பட்டுவிடும். கனமாய் விரிக்கப்பட்டிருக்கும் பழைய துணிகளையும் மீறிக்கொண்டு கட்டில் கயிறுகள் முதுகெலும்பை அழுத்தும் வலி தாங்க முடியாமல் இருபுறமும் புரண்டு புரண்டு படுத்து கொண்டே இருப்பாள். பார்வை மற்றும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு தாவிய வண்ணமாயிருக்கும். கம்பந்தட்ட கூரையின் புகையப்பிய உட்புற முகடு. மாலை நேரத்தில் கூரை துவாரங்கள் வழியே வீட்டிற்குள் ஊன்றப்படும் ஒளி கம்பங்கள், அதற்குள் நெளியும் தூசி புழுக்கள், கிழக்கு பக்கத்து ஜன்னல் இடுக்கிற்குள் சொருகி வைக்கப்பட்டிருக்கும் கருத்து போன அகப்பைகள், குறுக்கு விட்டத்திலிருந்து 2 கயிர்கள் அருந்த ஒற்றை கயிற்றில் சாய்ந்தாடுகிற உரி, சுவற்றில் ஒன்றை ஒன்று விரட்டி பிடித்து விளையாடும் வெள்ளை பல்லிகள். இப்படியாய் பார்வை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றிக்கொண்டு வெகுநேரம் படுத்திருந்த பின் கண்களை சொருகி கொண்டு பாட்டிக்கு ஒரு சிறு தூக்கம் வரும். கடவுளே, இந்த தூக்கம் மரணமாய் மாறிவிடக்கூடாதா என்று அவள் மனம் மருகி ஏங்கும். முற்றும். தோப்பிற்குள் சில